ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் சேவட்டி டெஸ்ட்டோட 4th எபிசோட் இருக்கும். ஏகமாக இதான் என் கடைசி எபிசோடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன எபிசோட் நடந்தது அப்படி. தலைவர் டூக்கு ரூமில் படுக்கிறான் சொன்னான். நம்ம தலைவர் ஒரு படி மேலே போய் அவன் கட்டிலே படுத்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் கடைசி எபிசோடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம் கடைசி எபிசோடாக இன்னும் எபிசோட் வருமானு. ஆக்சுவலாக எபிசோட் ஸ்டார்டிங்கில் டியூக்கு நீ எப்படி இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. பெட்டில் இருக்க போகிற டைமில் நீ ஏதோ முனகிட்டு இங்கே வந்தேன், திடீர்னு வந்து கட்டி பிடிச்சி செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க நீ தான் எனக்கு புலம்பிட்டேன் ராத்திரி ஃபுல்லாக. இதுதான் நடந்துச்சுன்னு நம்ம டியூக்கு லோவான்ட்ட சொல்லிட்டு லோவான் பயங்கரமாக ஷாக் வரும். அப்போ என்ன நீங்கள் நான் எங்கள் பெட்டில் பார்த்து நீ எட்டி ஒடிக்க எதுக்கு என்ன பெட்டில் படுக்க விட்டீங்க. உண்மையான வீரன் எப்பவுமே பொண்ணுங்களை அடிக்க மாட்டான், அதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்ல போகிறேன். அதெல்லாம் போய் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் என் கையை வெட்டணுமா காலை வெட்டணுமா எங்கிட்டே ஆப்ஷன் கேட்டுங்கன்னா நீங்கள் இந்த 4வது எபிசோடில் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் நம்பிடுவோமா? ஆமாம், நீ சொல்கிற ஒரு கருத்து தான். நீ தெரிஞ்ச பொண்ணையும் தெரியாமல் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இப்போ செஞ்சதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே அப்படின்ட்டு டியூக்கு கத்தி வரும். லுவான்ட்டு பேசிட்டு லுவானா ஷாக் வர. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டியூக்கோட காலில் விழுந்து சார் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் இருக்கு என்ன சொன்னாங்க நான் என்ன சொல்கிறீங்க நான் செய்வேன், என்ன தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க லுவானா கெஞ்சிட்டு டியூக்கு கட்டியை ஒரு செகண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு அதே வேகத்தை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம டியூக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பசிக்குது, இப்போ நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க மேடம் கேட்டு லுவானா ஒரு செகண்ட் நிற்காம நான் உங்களுக்கு சமைக்க போகிறேன்னு சொல்லி வேகமாக ஓட ஆளை விட்டா சரின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம லுவானா. இப்போ நான் சமைக்கிறத மட்டும் அந்த ஆளுக்கு சுத்தமாக பிடிக்கல, போகிற என் கை மட்டும் போக மட்டும் எனக்கு தோணுது. இப்படியே சொல்லி வெட்டிட்டேன்னா ஃபர்ஸ்ட் உன் வேரில் போயிடும். ஏண்டி உனக்கு தூக்கத்தில் இருக்கிற வியாதி இருக்குது அப்படின்னா நீ அந்த இடத்துல தூங்கலாமா? அதான் அந்த இடத்துல தூங்குனா உனக்கு ஆப்பு யார் வைக்கணும், உனக்கு நீ ஆப்பு வச்சுக்க. சே அப்படிதான் நினைக்கூடாது. நம்ம சமைக்கிறத மட்டும் வேலை போகணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லோவான சமைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் இருக்கலாம் காரணம் அந்த ஆளு தான். அந்த ஆள் இருக்கு அவன் ரூமில் தங்க வைக்கணும். நான் செவனேன்னு என் ரூமில் படுத்து இவ்வளோ பிரச்சனை வந்துக்குமா? இப்படியே புலம்பிட்டுனா பொழப்பாகாது, சீக்கிரம் சமைக்க ஆரம்பிச்சு நம்ம லோவானா வேற லெவலில் சமைச்சிட்டு இருக்கா. ஆமா அந்த உலகத்தை எப்படி அவன் இருக்குது. சரி ஓகே ஒரு வரையும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி இப்போ ஓகே வெங்காய சூப் ரெடி பண்ணா மட்டும் வேலை முடிஞ்சது. நீ சமைச்சு முடிச்சுட்டேன் சீக்கிரமா வா, நம்ம ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் இந்த சோச்ச சொல்லிட்டு இருக்கேன். நம்ம லோவானாவை ஒரு நிமிஷம் இந்த சூப்பு மட்டும் ரெடி பண்ணும், அவ்வளோதான் வேலை முடிச்சிடும், நானே வந்துடுறேன். நான் அதுக்கு சொல்ல வரல, என்னாச்சு தெரியல டியூக் அவர் கட்டி ஷாப் பண்ணிட்டு அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இது கேட்டு லோவானா சாப்பாடு ரெடி பண்ணி அவர் கொண்டு போயிட்டு இருக்கா. லோவானா நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு பொறுமையா இருந்தா சூப்பர் மெனுன்னு எடுத்துருக்கலாம். ஆனா இந்த சாப்பாடு மட்டும் அவர் கோவத்துக்கு தணிக்கல, அவ்வளவுதான் என் கதை முடிச்சுது. நம்ம டியூக்கு ரூம்ல இருந்து அப்படியே தடுக்க எனக்கு என்ன டேச்சா ஒரு ஃபீலிங் மாதிரியே இருக்குது. சரி ஓகே தலைவன் டியூக்கு வேற லெவல் ரெடியாகி அங்க நின்றுதுக்க நம்ம லோனாவோ வேற லெவல்ல இருக்கிறார்ப்பா. அங்க என்ன என் மூஞ்சி எழுதி விட்டுக்கா, சீக்கிரம் கொண்டு வா. கொண்டு வரேன். லோவானா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கா. நம்ம லோவானா சமைச்சதான் மீட் லவ் உருளைக்கிழங்கோ சேர்த்து சாப்பிட போது சூப்பரா போயிட்டு இன்னாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லி நம்ம டியூக்கு கிட்ட தட்டு கொடுக்க. டியூக்கோ சரி நீ உட்காரு. நான் இருக்கேன் இங்க உட்காரணும், இங்கதான் நீ உட்காருன்னு சொல்றக்கோ நீ இங்க உட்கார்ந்தே ஆகணும்னு சொல்றக்கோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நான் சொல்ற புரியுதா? கேட்டு லோனா வேற வழி இல்லாம அங்க உட்கார டியூக்கோ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. லோவானா பார்த்து என்ன நீ இன்னும் சாப்பிடலையே கேட்க சாப்பிட ஆரம்பிச்சு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிற லோவானா. லோவானா யோசிக்கிறான் அம்மா இது என்ன பாய்சன் இருக்கிறான்னு சொல்லி சாப்பிட சொல்றாரா. ஆனா இதுதான் அவர் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சாரு, அப்ப இருக்கிற எங்கிட்ட சொல்றாரு. சரி என்ன ஆனாலும் சரி நாளைக்கு என் தலையே ஊறினாலும் சரி இப்போ இருக்கிற சாப்பாடு நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போய் சொல்லி நம்ம லோவானா அதை சாப்பிட ஆரம்பிக்க. அதை சாப்பிட்ட லோவானா ஷாக் ஓட இது ரொம்ப சூப்பரா இருக்குது. சிக்கன் பிரெட் பூரா சாஃப்டா இருக்குது, அதை மிக்ஸ் பண்ண தக்காளி சாஸ் வேற லெவல் இருக்குது. இது கூட அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட போது வேற லெவல் இருக்குது. யாரும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் இப்பதான். சரி கண்டிப்பா இது அவருக்கு பிடிச்சிக்கும். அப்பயே அவர் சாப்பிட்டா இல்லையான்னு லோவானா எட்டு பார்க்க நம்ம டியூக்கு தொட்டு மின்னிக்கிட்டு இருக்குது. இதுக்கு இதை பார்த்து ஷாக்கான லோவானா நீங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா நீ உருளைக்கிழங்கு சேலத்தையும் சாப்பிட்டேன், அப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 5 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன், இவர் என்ன ஒரே ஆளை தின்ட்டாரு. சத்தியமா என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. என் லஞ்சை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு போ ஒரு வழியா. லார்ட் நான் செஞ்ச சமையல் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? பரவாயில்ல சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, ஒன்னும் குறை சொல்றதா இல்ல. நம்ம டியூக்கும் நீ நேற்று செஞ்ச விஷயத்த நான் மறந்துடுறேன் கேட்டு லோவானா அப்போ தான் இருக்கப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம லோவானா சந்தோஷப்பட்டுருக்க. அடுத்த செகண்ட் டியூக்கும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை உன் கையை வெட்டிட்டா இந்த மாதிரி சமைக்க முடியலான்னு கேட்டு லோவானா ஷாக்கோட டியூக்கு கிட்ட தயவு செஞ்சு மன்னிச்சுங்கன்னு கேட்டுக்க. டியூக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம முடிச்சுட்டுக்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதா, அதுக்கே தான் இப்படி வச்சு சொல்லுவியா? லோவானா குட்டி பயந்துச்சு பாத்தீங்களா? அப்பாரா இருக்கப்ப எந்த பிரச்சனையும் நம்ம நினைக்க நேரத்துல நம்ம நினைக்கிற எங்க நடக்கும் சீரியஸ்ல நம்ம நினைக்கிற என்ன நடந்திருக்குது. நம்ம டியூ கை நீட்டி தீக்க கணக்கு மட்டும் இன்னும் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு லோவானா பார்த்து அவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல சில கைகள் வந்து நம்ம லோவானா கை பிடிக்குது. லோவானா ஷாக்கோட டியூக்கை பார்த்து தயவுசெய்து விட்டுருங்க கேட்க டியூக்கு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு அப்படியே திரும்பி இருக்கு எனக்கு என்ன சம்பந்தமாயி திரும்ப அதை பார்த்து இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஷாக்கோட பார்க்க ஐயோ இப்ப என்ன நடக்க போது தெரியாம லோவானா பயத்துல இருக்க மேய்ச்சு நம்ம லோவானா கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அங்க கதவு பூட்டி வைக்கிறாங்க. லோனாக்கு என்னாச்சுன்னு
பார்த்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாணவர்ல கடைசி வரைக்கும் நான் இருக்காரு. லோனாவை என்ன பண்றாங்கன்னா குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க. லோனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா தெரியுமா, வேற என்ன விசாரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களோ. லோவான பார்த்து ரியாக்ஷன் பார்த்து இப்போ பொண்ணு எனக்கு தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஆமா நீங்க ஏதாவது குழப்பமா இப்ப இருக்கிறீங்களா? இல்ல என்ன குளிச்சுட்டே நான் ட்ரெஸ் மட்டும் தான் மாற்ற சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. அங்க இருக்க இன்னொரு பொண்ணும் டியூக்கு ரூம்ல நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணிக்கிங்க, அதான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாரு. கேட்டு லுவானா ஷாக்கோட நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒன்றும் நடக்கலன்னு சொல்லி அவங்க கிட்ட லுவானா பேசிட்டு இருக்க. லுவானா கைப்பிடிச்சு கவலைப்படாங்க, உங்க கையை நான் நெயில் பாலிஷ் போட்டு அழகாக்கிறேன். ஐயோ இவங்களுக்கு நான் சொல்ற சுத்தமா புரிய மாட்டிக்கிறே கட்ட. நம்ம லுவானா கட்டுறாங்க ஃபர்ஸ்ட் எண்டுக்கு இப்போ இருக்க லுவானா கட்டுறாங்க. அதுமே இப்போ அப் அண்ட் ட்ரெஸ்க்கு இப்போ இருக்க ட்ரெஸ்ஸுக்கு கம்பேர் பண்றாங்க. அப்பா இப்பதான் நம்ம லுவானா பார்க்க பிரின்சஸ் மாதிரியே இருக்கிறா. என்ன சொன்னமோ அதே தான் டியூக்கு இப்போ சொல்றாரு, அதான் நீ பிரின்சஸ் மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டியூக் கலாய்க்கிற மாதிரி முந்தியதான் உன் கை மட்டும் சுத்தமாக்கோ, உங்க ட்ரெஸ்ஸும் நீயும் அழுக்காதான் இருப்ப, இப்பதான் பரவாயில்ல. நீங்க என்ன சொல்றீங்க, நானும் இந்த ட்ரெஸ் பார்க்க அழகா தான் இருக்கிறேன். எனக்கு நீ அந்த கோட்டையில் அடைப்பதற்கு கூட ஒரு வேலைக்காரிக்கு ட்ரெஸ் மேல கூட எனக்கு இல்லை. ஆனா இப்ப பரவாயில்ல, போக இந்த ட்ரெஸ் கொடுத்ததுக்கு அவருக்கு நான் கண்டிப்பா டைம் சொல்லியே ஆகணும்னு சொல்லி நம்ம லுவானா டியூக்கை பத்தி டைம் சொல்லாமே பார்க்க லுவானா டியூக் ஒரு அழகு பார்த்து மெய் மறந்து நிக்க. என்னாச்சு என்ன ஒரு மாதிரி பார்க்கல. இல்ல ஒண்ணு இல்ல, நம்ம டியூக்கு லுவானா தொட வர லுவானா ஷாக்கோட இது என்ன பண்றீங்க இப்போ, இன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. வெறும் லுவானா தலையிலிருந்து ஒரு இலைய மட்டும் எடுத்துக்காரு. லார்ட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சோஜர் நிக்க. டியூக்கோ என்ன விஷயம்? லுவானா அதை பார்த்து கொஞ்சம் எம்பாரஸா அந்த சோஜரும் இருக்கிற அந்த பிரின்சஸ் உங்களை பார்க்கணுமா, உங்க சொல்ற வச்சு பார்க்கறது இக்ரிஸா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். லுவானா சொன்ன மாதிரியே அது இக்ரிஸ் நம்ம டியூக்கை பார்க்க சொல்லிக்கிறா. ஏன்னா நான் இங்க வரணும்னு கேட்கவே இல்லையா, அப்ப ஏன்னா என்ன இங்க வர வச்சேன். நம்ம உங்ககிட்ட தானே பேசணும், எங்கிட்ட பேசணும்னு சொல்லவே இல்லையா. அது போக இந்த ட்ரெஸ் போட்டு இங்க வர வச்சுக்கிறீங்களா? நம்ம டியூக்கோ எதுக்காக நீ என்ன கூப்பிட்ட? இக்ரிஸ் நீ என்ன அடைச்ச வச்சிருந்து எதுவுமே என்ன பண்ணல, அதே மாதிரி நீயும் என்ன பார்க்க வரல, புரிஞ்சுக்க முடியல உன் பிளான் என்னன்ட்டு. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. நீங்க என்ன அடைச்சு வச்சிருக்க முடியுமா, ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குறேன், அது எவ்வளோ நான் நடக்க விட மாட்டேன். இந்த இடத்துல நான் எத்தனை நாள் இருந்தாலும் சரி என்னோட மனு வலிமையை உன்னால என்னைக்குமே உடைக்க முடியாது. இதுதான் கேட்ட டியூக்கோ உன் மனு வலிமையை பார்த்து பத்திரமா பூட்டி வச்சுக்கோ இன்னும் கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. கேட்டு ரெண்டு பேரும் ஷாக்ல முடிக்கிறாங்க. லுவானா இது எவ்வளவு போய் எமோஷன் டேலாக்கு, இது போய் இப்ப கலாச்சிட்டு இருக்கா. ஏய் நீ என்ன சொல்ல வர, நான் இங்கே இருக்க டைம் வேஸ்ட்டுன்னு சொல்ல வரேன். சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி என் சோச்சத்தை நின்று கேட்க சொல்கிறேன். இந்த விஷயத்துல அதை பேசுனா அவங்க கிட்ட பேசு, எங்கிட்ட நீ ஒன்று கூப்பிட்றாரு இந்த மாதிரி மொக்க விஷயத்துக்குறா. நம்ம கிரிஸ் நம்ம லுவானா ட்ரெஸ் பிடிச்சு லுவானா பார்த்து நீ நல்லா இருக்கிறியா, டியூக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறானா கிரிஸ் அக்கறையா கேட்க. லுவானா இருக்கு பிரச்சனை, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். லுவானா மனசுக்குள்ள தான், ஆனால் நீங்கள் நல்லா இல்லையே, அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு டியூக்கு இந்த இடப்பாட்டி உனக்கு ஒன்றுமே தெரியாது, சீக்கிரம் வந்தியா இல்லையா. லுவானா நான் வர ஒரே நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்க போற வேகமா போறேன். கிரிசோ லுவானா நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். கேட்கற நேரமே லுவானா இல்ல, அவனும் வேகமா போயிட்டு இருக்கிறா. லுவானா மனசுக்குள்ள நினைச்சுக்கா, அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோ எல்லாம் நான் சரி பண்ணி. டியூக் லுவானா பத்தியே உனக்குதான் சுத்தமா சுய அறிவுன்னு தெரியல, இந்த மாதிரி இடத்துல தனியா போகலாமா, நான் மனுஷங்க நீங்க நான் கூட வரேன் இந்த விளக்கு பிடிச்சுக்கோன்னு சொல்லி லுவான்ட்டு விளக்கு கொடுத்து நம்ம டியூக் நடந்துட்டுக்காரு. இப்போ நடந்து போயிட்டு இருக்க நம்ம லுவானா டியூக்கை பத்தி கேட்கறான். ஆமா ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பீங்களா? அதுக்கு நம்ம டியூக்கோ ஆமா சாக போறவங்களுக்கு சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னு என்ன கேட்டு லுவானா ஷாக் வரும். அவங்களுக்கு உயிரோருக்கு வாய்ப்பு இல்லையான்னு டியூக்கிட்ட கேட்க நம்ம டியூக்கோ அவங்க உயிரோருக்கு தகுதி இல்லாதவங்க. இப்போ உனக்கு என்னாச்சு, இப்போ அதிகமா இப்போ கேள்வி கேட்டே வந்துட்டு இப்போ டியூக்கு லுவானா பாட்டு கேட்க லுவானா அம்மா இப்போ உங்களுக்கு பசிக்கிறா கேட்குறோம். இங்கேயே இந்த எபிசோட முடிக்கிறோம்.